மீன் கண்ணை திறந்து கொண்டே தூங்கும் என்று படித்தேன். ஆச்சரியமாக இல்லையா என்று ஒரு நண்பர் கேட்டார். இல்லை, ஆச்சரியமே இல்லை. மனிதர்களில் பல பேரும் விழித்திருக்கும் போதே தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றேன் நான். இதுதான் உண்மை. நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, எப்படியெல்லாம் நாம் ஏமாற்றப்படுகிறோம், சுரண்டப்படுகிறோம், கொள்ளையடிக்கப்படுகிறோம் என்ற விழிப்புணர்வே பல பேருக்கு இருப்பதில்லை. ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இருப்பவர்களே உன்னதமானவர்கள், சரியானவர்கள். நீங்கள் அப்படியா? நம் அனுமதி இல்லாமல் நம்மை சிலர் அத்துமீறி ஆக்கிரமிப்பார்கள். நம்மை தங்கள் வசதிக்கு பயன்படுத்தி கொள்வார்கள், முட்டாளாக்குவார்கள். நாமும் கண்ணை திறந்து கொண்டே இவற்றை கண்டு கொள்ளாமல் தூங்கி வழிந்தால் என்ன ஆவது? நமது அறியாமைகள் யாவும் இருளே. தூக்கமே மரணத்தின் ஒத்திகை. விழிப்பு ஒன்றே விடியல். கண்ணை திறந்து கொண்டே கனவான்கள் தூங்கும் தூக்க தேசம் இது. இதில் நாமும் உறங்கிவிட்டால் என்ன ஆவது? கண்ணை திற, தோலை நிமிர்த்து, உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று எப்போதும் விழிப்பாக இரு. மதத்தின் பெயரால் ஏமாற்று வேலைகள். திருட்டுத்தனமாக கோழி பிடிக்கிறவன் துண்டை விரித்து காத்து கொண்டிருக்கிற மாதிரி கட்சி கொடியை விரித்தபடி இளைஞர்களை அமுக்க பல அரசியல் கோஷ்டிகள் காத்திருக்கிறன. சிக்கிவிடாத இளைஞனே, விழிப்பாயிரு. தாங்கள் உயர பறப்பதற்கு இறகுகள் இன்றி தத்தளிக்கும் சில ஜாதி தலைவர்கள் உங்கள் தலையை கத்தரித்து இறக்கைகளாக்க வெறிபிடித்து அலைகிறார்கள். உஷாராக இரு இளைஞனே. கொஞ்சம் தூங்கினால் உன் தடை கத்தரிக்கப்படும். வெளிநாடுகளில் வேலை என்கிற மணிமகுடங்களை காட்டி பரம்பரை சேமிப்பையும் கொள்ளையடித்து அனாதை பிச்சைக்காரர்களை உங்கள் கையில் ஒரு அலுமினிய தட்டை திணிக்கும் அராஜகம் அரங்கேற பார்க்கிறது. இளமையே, தூங்கி வழியாதே, விழிப்பாயிரு. காலையில் கண் விழித்தால் மட்டும் போதாது, ஒவ்வொரு விஷயத்திலும் விழிப்பாயிரு. குழப்பம் கூட ஒரு தூக்கம்தான். மறதி, சோம்பல், தயக்கம் இவை கூட உறக்கத்தின் விதவிதமான புலைப்பெயர்களே. குழப்பத்தில் தத்தரித்த அர்ஜுனனை நோக்கி பகவத்கீதையில் கர்ணன் சொன்ன வார்த்தைகள் உத்திஷ்ட. அதையேதான் நானும் சொல்கிறேன். தூங்காதே தம்பி, தூங்காதே.